கர்த்தரின் குணாதிசயம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஒரு மரத்தை மெதுவாக அசைக்கும் போது அதன் வேர்கள் பலப்படும். அது ஆழமாகவும் வேகமாகவும் வளரும். மரத்தை மெதுவாக அசைப்பதினால் அதன் வேர்பகுதியில் உள்ள தரை மென்மையாகி மரத்தின் வேர்கள் வேகமாய் வளருவதற்கு உதவி புரியும். மரத்தை மெதுவாக அசைப்பதினால் அந்த மரம் கீழே விழுந்து விடுவதில்லை. தாவீதின் சத்துருக்கள் அவருடைய விசுவாசத்தை மெதுவாக அசைத்து பார்க்கிறார்கள். இது மரத்தை மெதுவாக அசைப்பது போல இருக்கிறது. தாவீது கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிட்டு ஓடிப்போக வேண்டும் என்பது அவருடைய சத்துருக்களின் விருப்பம். இதற்காக அவருடைய விசுவாசத்தை அசைக்கும் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். சத்துருக்கள் தனக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை சொல்லும்போது தாவீது கர்த்தரை இறுக பற்றி கொள்கிறார். கர்த்தரை உறுதியாக நம்புகிறார். சத்துருக்களின் தூஷண வார்த்தைகளினால் தாவீதின் விசுவாசம் வலுவடைகிறது. இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கர் அநேகர் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் துன்மார்க்கமாக ஜீவித்தாலும் உலக பிரகாரமாக ஒரு குறைவும் இல்லாமல் அநேக ஐஸ்வர்யங்களை பெற்று அனுபவிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது நீதிமான்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சில சமயங்களில் துன்மார்க்கருடைய ஐஸ்வர்ய ஜீவியத்தை பார்க்கும்போது பக்தி உள்ளவர்களின் விசுவாசம் குறைந்து போகிறது. தேவனை சேவிப்பதினால் தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு நீதிமான்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகிறார்கள். நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட அவிசுவாசமான சிந்தனைகள் இடம் பெறாதபடி மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் உலக பிரகாரமான ஜனங்களை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்களினால் கர்த்தரை பிரத்யட்சமாக பார்க்க முடியாமல் போகலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய கர்த்தராகவே இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். கர்த்தருடைய சபையே அவருக்கு பரிசுத்த ஆலயம். தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். தேவன் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். தேவனுக்கு பரிசுத்த ஆலயமும் இருக்கிறது. பரலோகத்தில் அவருக்கு ஒரு சிங்காசனமும் இருக்கிறது. கர்த்தர் பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருப்பதையும் அந்த சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருந்து உலகத்தை நீதியாய் ஆளுகை செய்வதையும் நாம் விசுவாசத்தோடு காண வேண்டும். கர்த்தருடைய சிங்காசனம் நீதியுள்ளது, அது மகிமையுள்ளது. தேவனுடைய சிங்காசனம் கிருபாசனம், அது நியாயாசனம். கர்த்தர் தம்முடைய நியாயாசனத்தில் அமர்ந்திருந்து சர்வ சிருஷ்டிகளையும் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டிச் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதினால் நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. சத்துருக்களின் பெருமைகளையும் அவர்களுடைய வல்லமைகளையும் நினைத்து நாம் சோர்வடைந்து போக வேண்டியதில்லை. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தர் நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை தம்முடைய நீதியினால் தண்டிப்பார். கர்த்தருடைய தண்டனைக்கு துன்மார்க்கரால் தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் மனுபுத்திரரை பார்க்கும்போது மனுஷருடைய உண்மையான சுபாவங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை ஊடுருவி பார்க்கிறது. மனுபுத்திரர் பேசுவது, செய்வது, சிந்திப்பது, திட்டமிடுவது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில் இருந்து நம்மால் எதையும் மறைக்க முடியாது. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீதிமானும் துன்மார்க்கனும். துன்மார்க்கர் பரிசுத்தவான்களை ஒடுக்குகிறார்கள்.
இதனால் தங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மைக்கு பதிலாக தீமையே உண்டாகும். தாங்கள் துன்பப்படும் போது நீதிமான்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சோதிக்கிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நமக்கு நன்மை உண்டாகும்படியாகவே கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8:15-18 வரை. நீதிமானை துன்பப்படுத்துகிறவர்களும் ஒடுக்குகிறவர்களும் சிறிது காலம் செலுத்திருப்பது போல தெரியும். இப்போது அவர்கள் சுகமாக வாழ்ந்தாலும் முடிவில் அவர்கள் நிச்சயமாய் அழிந்து போவார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது எப்போதும் இருக்கும். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் செலுத்திருப்பதினால் கர்த்தர் அவர்களுடைய துன்மார்க்கத்தை அங்கீகரிக்கிறார் என்று வியாக்கியானம் பண்ணக்கூடாது. துன்மார்க்கர் சுகமாய் வாழும்போது கர்த்தர் அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார் என்றும் நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யமும் சம்பத்தும் அவர்களுக்கு அழிவை தரும். கர்த்தர் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மீதும் பிரியமாய் இருக்கிறார். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் தாம் உண்டாக்கினவற்றை ஒருபோதும் வெறுப்பதில்லை. ஆனால் துன்மார்க்கனோ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தவறான வழியில் பயன்படுத்துகிறான். இதனால் கர்த்தர் துன்மார்க்கனையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் வெறுக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். துன்மார்க்கன் தன்னுடைய சுய பிரயாசத்தினாலும் சுய முயற்சியினாலும் கர்த்தருடைய தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. அவன் தப்பிக்க முயற்சி செய்வான் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகையால் கர்த்தர் அவன் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுகிறார். துன்மார்க்கருக்கு சடுதியில் அழிவு வரும். அவர்கள் எதிர்பாராத வேளையில் அவர்களுக்கு தீங்கு உண்டாகும். திடீரென்று மழை வருவது போல கர்த்தருடைய கோபம் துன்மார்க்கர் மீது திடீரென்று வரும். திடீர் மழையை பார்த்து நாம் ஆச்சரியப்படுவது போல தன் மீது வரும் திடீர் தண்டனையை பார்த்து துன்மார்க்கனும் ஆச்சரியப்படுவான். என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி போவான். துன்மார்க்கர் மீது தீங்குகள் கண்ணிகளைப் போல வரும். இவை துன்மார்க்கரை இறுக பற்றி கொள்ளும். தீங்குகள் அவர்களை சிறைப்பிடிக்கும். கர்த்தர் தம்முடைய நீதியை சரிக்கட்டும் நாள் வரையிலும் துன்மார்க்கர் தேவனுடைய தண்டனையில் சிக்கி பாடு அனுபவிப்பார்கள். அக்கினி, கந்தகம், கடும் கோடை, கொந்தளிப்பு ஆகியவை துன்மார்க்கர் மீது வரும். சோதோம், கொமோரா ஆகிய பட்டணங்கள் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது. பட்டணம் அக்கினியில் எரிந்து போயிற்று. துன்மார்க்கர் மீதும் இப்படிப்பட்ட பேரழிவு வரும். சோதோம் கோமோரா முற்றிலுமாய் அழிந்து போனது போல துன்மார்க்கரும் முற்றிலுமாய் அழிந்து போவார்கள். அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காயிருக்கும். துன்மார்க்கர் நீதிமானின் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருந்தார்கள். கர்த்தரோ அவர்களுக்கு நீதிமான்களின் இரத்தத்தை குடிக்க கொடுப்பதற்கு பதிலாக அக்கினி, கந்தகம், கடும் கோடை கொந்தளிப்பு ஆகியவற்றை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பார். இதுவே அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காயிருக்கும். கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகள் சில சமயங்களில் தாழ்ந்திருப்பது போல தெரியும். நீதிமான்கள் சமுதாயத்தில் ஏழைகளாகவும் சாதாரண ஜனங்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நீதிமான்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக அங்கீகரிக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். கர்த்தர் நீதிமான்கள் மேல் பிரியமாய் இருப்பதினால் அவர்களை ஒடுக்கி துன்பப்படுத்துகிறவர்கள் மீது கோபமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறவர்கள் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை கிருபையாய் நோக்கி பார்க்கிறார்.
கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அன்புள்ள தந்தை தன்னுடைய பிரியமான குமாரனை நோக்கி பார்ப்பது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார். பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்யும்போது அவர்களுடைய தந்தை அவர்கள் மீது பிரியப்படுவது போல கர்த்தரும் நீதியாய் கிரியை செய்கிறவர்கள் மீது பிரியப்படுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள், அவர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறார்கள்.